Hello everyone, welcome to Moni and Mommy. This is refresher course module for the class 7th English. Already நம்ம unit 1 and 2 பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது unit 3 subject and predicate. இந்த யூனிட் உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியணும் அப்படினா வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். இடையில கட் பண்ணி பார்த்தீங்க அப்படினா சில ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியாமையே போய்டும். இது கூடவே அசஸ்மென்ட் ஆன்சர்ஸும் உங்களுக்கு இதல டீச் பண்ணிருக்கேன். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி நடத்தின யூனிட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மேலே கார்ட்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். சோ நீங்க அதையெல்லாம் மறக்காம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. சோ தட் நம்ம இனிமே போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாவே வந்துரும். Let's start our session now. Subject and predicate. Already நம்ம unit 1 and 2ல sentenceனா என்ன, types of sentencesனா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது parts of sentence. ஒரு sentenceல என்னென்ன parts இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். Every complete sentence has two parts, subject and predicate. ஒவ்வொரு sentenceலையுமே, அதாவது sentenceனாலே நமக்கு என்னன்னு தெரியும், which gives a complete sense, கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கிறது தான் ஒரு சென்டென்ஸ் இல்லையா? அந்த சென்டென்ஸில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சப்ஜெக்ட், அடுத்தது வந்து ப்ரிடிகேட். சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, the subject is the who or what the sentence is about. ஒரு சென்டென்ஸ்னால் கம்ப்ளீட் மீனிங் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதில் யாரையாவது பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா, இல்லை எதையாவது பற்றி பேசுவோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஹூ அல்லது வாட் இந்த கொஷினுக்கான ஆன்சரை அந்த பார்ட் தரும், அதுதான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் டெல்ஸ் வாட் த சப்ஜெக்ட் டஸ். ப்ரெடிகேட் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் இப்போ வந்து ஐ ரீட் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குன்னா ஐன்றது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். நான் என்ன பண்ணேன், இங்கிலீஷ் படித்தேன் அப்படின்றது தான் ப்ரெடிகேட். ஓகேவா? லெட்ஸ் see few more examples now. The earth is round. இதுதான் சென்டென்ஸ். இதில் சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் எதுன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் என்னதுக்கு ஆன்சர் பண்ணணும், ஹூ அல்லது வாட். இந்த இடத்துல வாட் இஸ் ரவுண்ட், the earth is round. அப்போ the earthன்றது தான் சப்ஜெக்ட். is round எப்படி இருக்குது, the earth எப்படி இருக்குது அப்படின்றது தான் ப்ரெடிகேட். இஸ் ரவுண்ட் அப்படின்றதா ப்ரெடிகேட். நெக்ஸ்ட்டு தீஸ் ரூல்ஸ் பிலாங் டு மீ. வாட் பிலாங் டு மீ, தீஸ் ரூல்ஸ். அப்போ வாட்டுக்கான ஆன்சர் என்னது, தீஸ் ரூல்ஸ். அதுதான் வந்து சப்ஜெக்ட். பிலாங் டு மீ அப்படின்றது ப்ரெடிகேட். எமிலி sang at the party. எமிலி, who sang at the party, எமிலி. இந்த இடத்துல எமிலின்றது சப்ஜெக்ட். எமிலி என்ன பண்ணா, sang at the party, அதுதான் predicate. she ran. sheன்றது subject. ran அவ என்ன பண்ணா, ஓடுனா. அப்போ ran அப்படின்றது predicate. nounsம் pronounsம் ரெண்டுமே இந்த சப்ஜெக்ட்ல வரலாம். my father is hungry. who is hungry, my father. அப்போ இந்த whoக்கான ஆன்சர் my father, அதுதான் சப்ஜெக்ட். is hungry அதுதான் predicate. இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டீச்சர் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு நம்ம அசஸ்மெண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். The teacher reads the following predicate parts to students. The students have to add suitable subject to them. இங்கே வந்து நமக்கு predicate parts கொடுத்துட்டாங்க. We have to write subject parts. ஓகேவா? கொடுத்துருக்க வேர்புக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸுக்கு சூட்டபிளான சப்ஜெக்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், dash swim in the ocean. இந்த இடத்துல ஸ்விம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன எழுதலாம், ஒன்று சப்ஜெக்டை வந்து ப்ளூரலாக எழுதலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன்லேயோ இல்லை செகண்ட் பர்சன்லேயோ எழுதலாம். ஓகேவா? ஸோ என்ன எழுதலாம், த பாய்ஸ் ஸ்விம் இன் த ஓஷன் அப்படி எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஈட் பீஸா. இதுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா ஐ ஈட் பீஸா எழுதலாம், இல்லைன்னா வி ஈட் பீஸா அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், dash dance together. இந்த இடத்துல என்ன எழுதலாம், the girls dance together அப்படி எழுதலாம், இல்லைன்னா they dance together எழுதலாம், இல்லைன்னா we dance together எழுதலாம். ஓகேவா? இதுக்கு சூட்டபிளான சப்ஜெக்ட் நிறைய இருக்கு, நம்ம ஏதாச்சும் ஒன்று அதில் எழுதிக்கலாம். ஃபோர்த் ஒன், dash runs so fast. இந்த இடத்துல
run plus s runs வந்திருக்கு அப்படின்னா third person singularல தான் எழுதணும். ஓகேவா? third person singularனா he, she அப்படி எழுதலாம், இல்லனா it எழுதலாம், அப்படி இல்லனா யாராச்சோட நேம்ஸ் எழுதலாம். ஓகேவா? யாராவது ஒருத்தரோட நேம்ஸ் எழுதலாம். ஓகே? She runs so fast. Next, fifth one, dash likes me so much. இங்கேயும் அதே மாதிரி தான், முன்ன சொன்ன மாதிரி third person singular வந்து எது வந்தாலும் எழுதலாம். அப்போ இங்கே என்ன எழுதலாம்? My mother likes me so much. Okay? My mother likes me so much. Next, இங்கே ஒரு student activity கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்டை சர்க்கிள் பண்ணணும், ப்ரெடிகேட்டை அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து children enjoyed the summer holidays. இந்த இடத்துல who enjoyed the summer holidays? whoன்றதுக்கு ஆன்சர் என்னது? the children. அப்போ childrenன்றது தான் சப்ஜெக்ட், மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரெடிகேட். ஸோ இந்த சில்ட்ரனை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணியாச்சு, ஏன்னா அதுதான் சப்ஜெக்ட். அடுத்து enjoyed the summer holidaysன்றது தான் ப்ரெடிகேட், நம்ம அதை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், all the students are polite. இந்த இடத்துல who are polite? all the students, அதுதான் சப்ஜெக்ட். நம்ம அதை என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். all the students வந்து சப்ஜெக்ட், are polite அப்படின்றது ப்ரெடிகேட், நம்ம அதனால அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், the book is very interesting. what is very interesting? வாட்டுக்கான ஆன்சர் என்னது? the book, அதுதான் சப்ஜெக்ட், மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரெடிகேட். the book subject is very interesting, predicate. Next, my grandma always tells stories. இந்த இடத்துல who always tells stories? who கான ஆன்சர் என்னது? my grandma, அதுதான் சப்ஜெக்ட், மீதி எல்லாம் predicate. always tells stories ன்றது predicate. sharks live in water. what live in water? sharks. sharks ன்றது தான் இங்க சப்ஜெக்ட், live in water ன்றது predicate. sharks subject circle பண்ணிட்டோம், live in water வந்து predicate, அதனால underline பண்ணிட்டோம். Let's move to the assessment part. First Roman, identify the underlined words, write S for subject and P for predicate in the space provided. So நம்ம வந்து இங்க எது underline பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். underline பண்ணிருக்கிறது சப்ஜெக்டா இருந்தா கொடுத்திருக்கிற டேஷ்ல S அப்படின்னு எழுதணும். கொடுத்திருக்கிறது predicate-ஆ இருந்தா டேஷ்ல கேபிட்டல் P அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், the soup tastes good. இந்த இடத்துல எதை அண்டர்லைன் பண்ணிருக்காங்க? the soup. அப்ப சூப்ன்றது என்னது? சப்ஜெக்ட். அப்ப நம்ம என்ன எழுதுனா போதும்? அப்ப நம்ம என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் அப்படின்னா கேபிட்டல் S. நெக்ஸ்ட், they are watching Hollywood movie. இந்த இடத்துல என்ன அண்டர்லைன் பண்ணிருக்காங்க? are watching Hollywood movie. இது என்னது? predicate part. அப்ப நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா கேபிட்டல் P. நெக்ஸ்ட், parrots speak like human beings. இங்க எது அண்டர்லைன் பண்ணிருக்காங்க? parrots. what speak like human beings? இங்க what கான ஆன்சர் என்னது? parrots. அப்ப இதுதான் சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட்னா கேபிட்டல் S. நெக்ஸ்ட், the lion lives in the forest. இங்கேயும் the lion underline பண்ணிருக்காங்க, இதுவும் capital S because it is a subject. Next, May is my favorite month. இந்த இடத்துல is my favorite month underline பண்ணிருக்காங்க, it is a predicate, so நம்ம என்ன பண்ணணும்? capital P. Second Roman, complete the sentences by choosing the correct answer from the word bank. கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்க்கு எது சூட்டபிளான வேர்ட்ஸா சப்ஜெக்டா இருக்குமோ அல்லது ப்ரெடிகேட்டா இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் லுக்ட் ஃபார் நெக்டர் இன் த ஃப்ளவர். இதுக்கு என்ன வரணும்? a buzzing bee. a buzzing bee looked for nectar in the flower. Next, second one, dash spun a web in the house. இதுக்கான சப்ஜெக்ட் என்ன வரும் அப்படின்னா a big spider. A big spider spun a web in the house. The gardener dash. Gardener watered the plants. The gardener watered the plants. Fourth one, dash needs soil, water and sunlight to grow. இதுக்கு என்ன answer? The plant. அதுதான் fourth one கான answer. The plant needs soil, water and sunlight to grow. Next, fifth one, the flag dash.
blows in the wind. இதுதான் 5th-க்கான ஆன்சர். The flag blows in the wind. Next, 3rd Roman. Look at the pictures and write suitable subjects. இங்க கொடுத்திருக்கிற பிக்சரை யூஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்ட் எழுதணும் சென்டென்ஸ்க்கு சூட்டபிளா. இப்போ இங்க பாருங்க, ஒரு பையன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான் இல்லையா? அது வந்து பாய்ன்னு எழுதலாம், அல்லது நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம், அருண் கொடுக்கலாம், பாலுன்னு கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து எழுதலாம், அல்லது அ பாய்ன்னு எழுதலாம், அல்லது ஹீன்னு எழுதலாம். ஓகேவா? இதுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் சூட் ஆகும். ஸோ நம்ம அதில் ஏதாச்சும் ஒன்று எழுதினா போதும். நான் இங்கே வந்து அருண் இஸ் டூயிங் ஹோம்ஒர்க்னு எழுதியிருக்கேன். நீங்கள் அ பாய் இஸ் டூயிங் ஹோம்ஒர்க், ஹீ இஸ் டூயிங் ஹோம்ஒர்க் எது வேணாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பிக்சரில் என்ன இருக்குது? ஒரு ஃபார்மர் இருக்காரு. ஃபார்மர் பிளஸ் த ஃபீல்டு. இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? அ ஃபார்மர். நெக்ஸ்ட் 3rd ஒன், என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? மழை. மழைன்னா என்னது? ரெயின். ரெயின் இஸ் ரெய்னிங் ஹெவிலி நவ். The rain is raining heavily now. அல்லது it is raining heavily now. it எழுதினாலும் கரெக்ட். நெக்ஸ்ட் 4th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்பிள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் இஸ் ரெட் இன் கலர். The apple is red in color எழுதலாம், அல்லது an apple is red in color எழுதலாம். An apple is red in color. நெக்ஸ்ட் 5th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரெயின் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? The train left the station. The train left the station. இப்போ நம்ம இது வரைக்கும் எழுதுனது எல்லாமே சூட்டபிளான சப்ஜெக்ட்ஸ். அடுத்து எழுத போகிறது சூட்டபிளான ப்ரெடிகேட். அதாவது சப்ஜெக்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெடிகேட் நாம் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட், த ஐ டாக்டர் டேஷ். த ஐ டாக்டர் எக்ஸாமைன்ஸ் த பேஷண்ட். ஐ டாக்டர் வந்து பேஷண்ட்டை செக் பண்ணாரு, அதை தான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், மை ஃப்ரெண்ட் டேஷ். மை ஃப்ரெண்ட் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். The pilot dash. The pilot handled the situation in a right way. Next, 4th one, Satya dash. Satya is my friend. Last one, my grandfather dash goes for a walk every day. My grandfather goes for a walk every day. 5th Roman, write subject and predicate and make complete sentence in the columns given. இங்கே வந்து நம்ம சப்ஜெக்ட் எழுதணும், இங்கே ப்ரிடிகேட் எழுதணும், இங்கே வந்து அது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்ப்ளீட் சென்டென்ஸாக எழுதணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸாக எழுதிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி, ஈஸியாக தெரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த பாய்ஸ், அது வந்து சப்ஜெக்ட். ஆர் பிளேயிங் கிரிக்கெட், இது வந்து ப்ரிடிகேட். த பாய்ஸ் ஆர் பிளேயிங் கிரிக்கெட், இது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன எழுதியிருக்கேன்? ஐ சப்ஜெக்டில் எழுதியிருக்கேன். ப்ரிடிகேட்லேருந்து லைக் மேங்கோஸ். சென்டென்ஸாக என்ன வரும்? ஐ லைக் மேங்கோஸ். நெக்ஸ்ட் ஒன், தே, இது வந்து சப்ஜெக்டில் எழுதியிருக்கேன். ப்ரிடிகேட்டில் ஆர் டான்சிங். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா சென்டென்ஸில் என்ன வரும்? தே ஆர் டான்சிங். நெக்ஸ்ட்டு, ஷீ இஸ் அ சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு, இஸ் அ குட் கேர்ள், இதுதான் ப்ரிடிகேட். ஷீ இஸ் அ குட் கேர்ள், இதுதான் கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகேவா? இன்றைக்கான செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். We will meet in next class. Thanks for watching.